ஓம் சாந்தி. நாம் அகங்காரமற்ற ஆத்மா. நாம் கலங்கரை விளக்காக இருக்கும் ஆத்மா. நாம் சுய புருஷார்த்தத்தை தீவிரப்படுத்துகின்ற ஆத்மா. சிவத்தந்தையின் மீது மதிப்பு மரியாதை நாம் வைத்திருப்பதால் அவருடைய ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருக்கின்றோம். ஸ்ரீமத் படி நடப்பது என்றால் தந்தைக்கு மரியாதை அளிப்பதாகும். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை நம்முடைய குழந்தையாக ஆக்கிவிடுவதால் நாம் தந்தையை விடவும் பெரிய மந்திரவாதியாக ஆகின்றோம். உடல், மனம் மற்றும் பொருளால் தந்தையை நமது வாரிசாக்கி சமர்ப்பணமாக ஆக்குகின்றோம். இப்பொழுது நாம் பகவானை வாரிசாக ஆக்குவதால் 21 பிறவிகளுக்கு ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆகிவிடுகின்றோம். ஆன்மீக விசித்திரமான தந்தை வந்து விசித்திரமான நமக்கு புரிய வைக்கின்றார். அவர் தூர தேசத்தில் வசிப்பவர். நாம் கற்பிப்பவரை நினைவு செய்வதால் நம்முடைய பாவங்கள் சாம்பலாகி விடுகின்றது. நாம் நம்மை ஆத்மா என்று உணர்ந்து விசித்திரமான தந்தையை தான் நினைவு செய்கின்றோம். தந்தை இந்த சங்கமிகத்தில் மட்டுமே நமக்கு கற்பிக்க மிகவும் தூர தேசத்திலிருந்து வருகின்றார். தந்தை விசித்திரமானவர். நாம் அனைவரும் சித்திரம் உடையவர்கள். இந்த ராவண ராஜ்யத்தில் 5 விகாரங்களின் மீது வெற்றி அடைந்து நாம் உலகத்தை வென்றவர்களாக ஆகின்றோம். ஒரு முறை என்னவெல்லாம் நடக்கிறதோ மீண்டும் கல்பத்திற்கு பிறகு அதுவே திரும்ப நடைபெறும். நாம் குப்பைகள் அனைத்தையும் தந்தையிடம் கொடுத்துவிட்டு உலக அரசாட்சியை நாம் பெறுகின்றோம். தந்தை பதித்த உலகத்தில்தான் வந்து அனைவரையும் பாவனமாக ஆக்குகின்றார். அப்பேற்பட்ட ஆசிரியருக்கு நாம் மதிப்பு அளிக்கின்றோம். தந்தை வந்து நமக்கு எவ்வளவு உயர்ந்த கல்வியை கற்பிக்கின்றார். தந்தை நம்மை எவ்வளவு செல்வந்தராக ஆக்குகின்றார். நாம் மாயையிடமிருந்து தப்பித்துக் கொள்ள தந்தையை அவசியம் நினைவு செய்கின்றோம். நாம் நறுமணமுள்ள மலராக இருக்கின்றோம். தந்தை நம்மை இவ்வளவு உயர்ந்தவராக ஆக்குகிறார். எனவே அப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்து செய்து அன்பு கண்ணீர் நமக்கு வழிகின்றது. நாம் மாலையின் மணிகளாக ஆகின்றோம். தந்தையிடம் தானம் கொடுத்த பிறகு மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கின்றோம். தந்தையோ குழந்தைகளாகிய நம் மீது எவ்வளவு அன்பு செலுத்துகின்றார். அன்புடன் நமஸ்தே கூறுகின்றார். தந்தை வந்திருப்பதே
கற்பிப்பதற்காகத்தான் நாம் இங்கு வருவதே, படிப்பதற்காகத்தான். இப்பொழுது நாம் இருப்பது சங்கமயுகமாகும். இப்பொழுது பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் அனைத்தையும் நாம் மறந்து விடுகின்றோம். தந்தை என்ன கூறுகிறாரோ அதை மட்டுமே கேட்கின்றோம். தந்தை நம்மை கரையேற்றுவதற்காக வந்திருக்கின்றார். நாம் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினராவோம். பிரஜாபிதா பிரம்மாவின் கமல திருவாய் மூலமாக நாம் பிறந்திருக்கின்றோம். நாம் அனைவரும் மகாவீரர்கள். யோக பலத்தினால் மாயையின் மீது நாம் வெற்றி அடைகின்றோம். தந்தை நமக்கு அழியாத ஞான ரத்தினங்களால் புத்தியை நிரப்புகின்றார். நாம் ஞானத்தை தாரணை செய்து உயர்ந்த பதவியை அடைகின்றோம். எல்லையற்ற தந்தை நமக்கு 21 பிறவிகளுக்கான எல்லையற்ற ஆஸ்தியை அளிக்கின்றார். தந்தை நம்மை உலகிற்கு அதிபதியாக ஆக்குகிறார் என்பதை இப்பொழுது நாம் அறிந்திருக்கின்றோம். இப்பொழுது நாம் நம் பையை நிரப்புவதற்காக வந்திருக்கின்றோம். நாம் சிறிதளவாவது யாருக்காவது செய்தி அளித்து சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆகிவிடுகின்றோம். நாம் தாம் பிராமணர்கள், நாமேதான் தேவர்கள், பின் நாமேதான் சத்திரியர்களாக ஆகின்றோம். நாம் இந்த 84 பிறவி சக்கரத்தை சுற்றி கொண்டே இருக்கின்றோம். இப்பொழுது மீண்டும் நாம் திரும்ப வீட்டிற்கு செல்ல வேண்டும். இது ஞான அக்னியாகும். இதன் மூலம் முழு அழுக்கு நீங்கி நாம் தூய தங்கமாக ஆகிவிடுகின்றோம். நாம் தந்தை ஒருவரை நினைவு செய்வதால் நம்முடைய வாழ்க்கை படகு கரையேறி விடுகின்றது. நாம் தூய்மையாக ஆகி தூய்மையான புது உலகின் அதிபதியாக ஆகிவிடுகின்றோம். தந்தை நமக்கு உலகத்தின் அரசாட்சி அளிக்கின்றார். அது குறைவான விஷயமா என்ன? பரமபிதா பரமாத்மாதான் ஜகத்குரு ஆவார். அவர்தான் முழு உலகிற்கும் சத்கதியை அளிக்கின்றார். நமக்கு பரமாத்மா ஒளியுடன் நேரடி தொடர்பு இருக்கின்றது. சோமானத்தின் நினைவு என்ற சுவிட்சை ஆன் செய்வதால் லைட் வந்து விடுகின்றது. மேலும் சூரியனின் ஒளியை மறைக்கும் அளவிற்கு எவ்வளவு பெரிய கருப்பு மேகங்கள் வந்தாலும் அவை நீங்கி விடுகின்றது. இதன் மூலமாக நாம் சுயம் லைட்டாக இருக்கின்றோம். மற்றவர்களுக்கும் லைட் ஹவுஸாக ஆகிவிடுகின்றோம். அழியாத ஞான ரத்தினங்களால் புத்தி என்ற பையை நிரப்பி செல்வம் நிறைந்தவராக ஆகின்றோம். சேவைக்கு தகுதியுடையவராக ஆகின்றோம். பரமாத்மா ஒளியின் நேரடி தொடர்பின் மூலம்
இருளை விரட்டிவிடக்கூடிய கலங்கரை விளக்காக இருக்கும் ஆத்மா நாம். சுய முயற்சியில் தீவிரமாக்கி நமது அதிர்வலைகள் மூலம் மற்றவர்களது மாயையை எளிதாக துரத்திவிடும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.